Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து உங்கள் ஸ்ட்ராட்டஜிலேருந்து நீங்களா ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் ஒரு பை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் அக்டோபரில் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம லான்ச் வந்து பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு டிசிஷன் மேக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்கிட்ட ஜிபிபி யூஸ்டில் டிஸ்கஸ் பண்ண ஒரு சின்ன வீடியோ. ஸோ இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மூமெண்ட் கொடுத்துட்ருக்கு, நம்ம எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் 4 ஹவரில் நம்ம என்ட்ரி போகிறாப்புல இருந்துச்சுன்னா ரிஃபைன்மெண்ட் இதெல்லாம் பார்த்து என்ட்ரி செட்டப்லாம் பார்த்து நம்ம எடுக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த சப்ளை எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஓகே, கரெக்டு தான் ப்ரோ. இப்போது இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 50%ல் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்றதையும் ஒன்ஸ் போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா, டெய்லியிலேருந்து 4 ஹவர் 4 ஹவரில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இதுவும் ஒன்று இருக்குது, அடுத்தது இதுவும் ஒன்று இருக்குது. 3மே இம்பேலன்ஸோடு இருக்குது. பட் இதில் எது வந்து நல்லா வேலிடாக இருக்கும் ப்ரோ? எக்ஸ்ட்ரீமில் இருக்கு. ஆனால் அது ஃபுல் சைஸ் பாடி கேண்டில். ஓகே, ஆனால் 50%க்குள்ள அது மட்டும்தான் இருக்குது. ஓகே ப்ரோ. 3மே ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் தான் ப்ரோ. அதனால நம்ம எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறதுனால. ஓகே, இப்போ இந்த இடத்துல அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் எதாவது நடந்திருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. மேலே கையை அடிச்சு தான் லோ பிரேக் பண்ணியிருக்கான். அது செக் பண்ணியிருக்கேன். ஓகே, லோ பிரேக் பண்ணியிருக்கான். ஓகே ப்ரோ. அதனால தான் ப்ரோ அந்த சப்ளை எடுத்தேன். அப்போ இங்கே ஹன் பண்ணிவிட்டு இங்கே இந்த சப்ளை வந்திருக்கு. ஆமாம். அப்படியே செல்லு. அப்போது இதை எரைஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் இருக்குது, பட் ஃபுல் சைஸாக இருக்குது. ஃபுல் சைஸாக இருந்தால் என்ன நடக்கல ப்ரோ அந்த இடத்துல? மேனிபுலேஷன் நடக்கல. அப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல மேனிபுலேஷன் நடந்திருக்கு? அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் இதுவா? அதான் ப்ரோ. ஒயிட் கலர் கேண்டலில் நடந்திருக்கு. அந்த கேண்டலில் எந்த இடத்துல நடந்திருக்கு ப்ரோ? அந்த விக்கு ப்ரோ. அப்போது இந்த விக்கில் நடந்திருக்கு. நீங்கள் எதுக்கு இந்த விக் எடுத்தோன்னா இது நமக்கு கரெக்டாக இல்லை, இதுவும் கரெக்டாக இல்லை. அப்போது 3மே ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் தான், அதனால தான். ஓகே ப்ரோ. இப்போ வந்து பிளைண்டாக போயிட்டு இந்த இடத்துல இது ஒரு இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக், இதுவும் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக், இதுவும் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்ட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல மேனிபுலேஷன் நடந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல பையும் செல்லும் அடித்து இந்த இடத்துல புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த புஷ் பண்ணதை ஒரு விக்கு விட்டுருக்குன்னு வைங்களேன். ஓகே, அப்படி விக்கு விட்டுருக்கு அப்படின்னா நம்ம இந்த கேண்டலை இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கேண்டல் தானே, அதனால் இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இங்கேயே அடித்து அடுத்த கேண்டல் சும்மா அப்படி வந்துட்டு போயிருக்கான். அப்போது இந்த இடத்துல தான் வந்து நமக்கு செல் ஆர்டர் இருக்குது. ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் இங்கே செல் ஆர்டர் நேராக வந்திருக்கான். செல்லு மேபி இந்த இடத்துல ஒரு பை இப்படி வந்துட்டு ஒரு பை இப்படி போட்டு இப்படி போயிருந்தா கூட இந்த இடத்துல ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணலாம். ரீஃபண்ட்மெண்ட்டாக இருக்குமோ இந்த இடத்துல ஒரு கன்சிடர் பண்ணலாம், ஏதோ சம்திங் இப்படி வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு. இங்கே அப்படி எதுவுமே நடக்கலை, நேராக போயிருக்கான். அப்போது செல்லுன்ற அந்த புஷ்ஷு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஓகே,
ஓகேங்களா? அப்போ இதை எடுத்துக்கணும். மார்க்கெட் இது வரைக்கும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்ளை மிட்டிகேட் ஆயிட்டாலே நான் பை கொடுக்க மாட்டேன். பட் ஒரு கவுண்டருக்கு வந்து நீங்கள் ஒரு நாலேஜாக பார்த்துக்குங்க. கொஞ்சம் பேக்கில் இருந்து வாங்க. இந்த இடத்துல ஒரு பிஓஎஸ் ஹண்ட்டு சோஸ் கிடையாது, ஹண்ட்டு. ஏன் ஹண்ட்டு ஓகே. சொல்கிறேன்? ஹண்ட்டுன்னு சொல்கிறேன். லோ வந்து பிரேக் பண்ணாம ஸ்வீப் பண்ணியிருக்கான். செல் லிக்விடிட்டி எடுத்திருக்கான். அது நான் ஜஸ்ட் கீழே வந்து சோச்சன் போடாமல் கீழே ஒரு ஹண்ட்டுன்னு போடுறேன். ரீசன் நல்லா பாருங்க. மார்க்கெட் கேட்டில் போயிட்டுருக்கு. அப்போது இது ஜஸ்ட் ஹண்ட் பண்ணி பை ப்ரெஷரை வந்து மேலே தூக்கிட்டு போகிறான். இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருக்கா? கிடைச்சிருக்கு ப்ரோ. இதானே? அதான் ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அப்போது அந்த இதில் இருந்து டிமாண்ட்ல நமக்கு பை, ரைட்டா? இதில் இருந்து பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் இதனால தான் பை வந்து பண்ணி போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? 15 மினிட்ஸுக்கு போகிறோம். இதில் நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா? சும்மா நாலேஜுக்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா? இதில் ரீஃபண்ட்மெண்ட்டை பிக் பண்ணுங்க. இருக்கு ப்ரோ. எது ஆனா ஆப்போசிட் கலர்ல 50% ஃபுல் பாடி கேண்டிலா இருக்கு. அந்த ஒயிட் அதேதான். சரி ப்ரோ. வேற இல்ல ப்ரோ. வேற இல்லையா? சரி, வேற இல்ல, எல்லாமே மிட்டிகேட்டட். எல்லாமே மிட்டிகேட்டட். இந்த இடத்துல அக்குமுலேஷனும் இல்லை, மேனப்புலேஷனும் இல்லை, பட் ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. அப்போ அக்குமுலேஷன் இருந்திருந்தா அக்குமுலேஷன் எங்கே இருக்கோ அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதை பிக் பண்ணியிருக்கலாம். இங்கே அது இல்லாதனால இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டை பிக் பண்ணணும். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டை பிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஏன் இங்கேருந்து திரும்புறான்னு தெரியுதா ப்ரோ? ஆனால் அதில் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மேலே இருக்கு. ஆனால் சோச்சு என்ன நடக்கலை, அதுக்கப்புறம் தான் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அதான் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வந்து நமக்கு செல் செட்டப் கொடுத்தா பார்க்க மாட்டோம், ரைட்டா? நார்மலாக பை செட்டப் கொடுத்தா பார்ப்போம். இப்போ இது பிஓஎஸ். இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கு. அக்குமுலேஷனை ஹன் பண்ணியிருக்கான். ஆப்போசிட்டில் எடுத்திருந்தானா நமக்கு செல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிமாண்டில் ஓவரால் டிமாண்டில் இருக்கனால நம்ம எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ அப்படியே மூவ் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல சூப்பராக ஒரு ஹண்ட் நடந்திருக்கு. அது எதில்? டிமாண்டில். ஓகேங்களா? டிமாண்டில் ஒரு ஹண்ட் நடந்திருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல இங்கே நான் பார்க்குறேன், டிஸ்பிளேல நான் பார்க்குறத இதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. நான் அப்படியே டேரெக்டாக வந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்களும் அப்படி தான் பார்க்கணும். ஓகே ப்ரோ. இப்போ இதுதானே வந்து நமக்கு சோச்சு, ரைட்டுங்களா? ஆமாம் ப்ரோ, எனக்கு கீழே கனெக்ட் ஆகிட்டு. அப்போது இந்த இடத்துக்கு இப்போ போகிறோம். என்ன ப்ரோ பிளான் சொல்லுங்கள் ப்ரோ. எந்த கீழே இருக்க எக்ஸ்ட்ரீமில் அங்கே என்ட்ரி போடலாம். எக்ஸ்ட்ரீமில் இது சொல்கிறீங்க. வேற ப்ரோ? சரி, இது வேண்டாம். கீழே இருக்கலாம் ப்ரோ, எக்ஸ்ட்ரீம் தான். இன்னும் ஒன்று இருக்குது, நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் தான் பிடிக்கணும். கொஞ்சம் இங்கிட்டு ரைட் சைடு வாங்க ப்ரோ. இங்கே தான் வந்து சோஸ் நடந்திருக்கு. இதுக்கு லெஃப்ட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். ரைட் சைடு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்களே. இல்லை ப்ரோ, அதுலேயே அந்த பாருங்க மேலே அந்த 50%க்கு மேலே சொல்கிறேன். அதான் அந்த ஃபஸ்ட்டு 50%க்கு மேலேனா இப்படி. சரி, 50% எடுக்கலாம். இதில் எது ப்ரோ? இன்னும் ஒன்று இருக்குது. இல்லாட்டி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே இருக்க கேண்டிலையுமே ரீஃபைன்மெண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. எஃப்இஜி அந்த பக்கத்தில் இதுவா? இது வராது, ஃபுல் சைஸ். இது வேண்டாம். ஒன்று இருக்குது, நான் ஒரு விஷயத்தை நான் போடல, இந்த இடத்துல மார்க் பண்ணல. கண்டுபிடிங்க, யாராவது கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் நான் டைம் கொடுக்குறேன் ப்ரோ, ரொம்ப நேரம் கொடுக்குறேன் ப்ரோ. நம்ம இந்த ஹண்ட்டுக்கு முன்னாடி ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. அதுலேருந்து நம்ம பார்க்கையில் அதுக்கு மேலே, அதாவது டிசிஷனலில் ஒரு 50% கேண்டில் இருக்கு ரைட் சைடு கார்னரில் டாப்பில். டிசிஷனலில் 50%? இல்லையே, இது சொல்கிறீங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரீம். இது டிசிஷனல் வராது ப்ரோ. அது வந்து நீங்கள் வந்து அங்கே அது எக்ஸ்ட்ரீம்னா அங்கே வந்து ஃப்ளிப் இருக்கு ஒன்று ப்ரோ. சோச்சுனா ஃப்ளிப் என்ட்ரியில் அந்த டோஜி கேண்டில் என்ட்ரி போடலாம் ப்ரோ. ஃப்ளிப் எது ப்ரோ சொல்கிறீங்க?
அப்புறம் அந்த ரைட் சைடு கேண்டில் இந்த டோஜி கேண்டில் மாதிரி இருக்கு. இல்லை ஃப்ளிப் 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 ஆகக்கூடிய சப்ளை மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எது? அதுதான் அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு மேல இருக்கு பாருங்க 50%. இது ஓகே. அது கீழே இருக்கு பாருங்க ப்ரோ. டோஜி கேண்டில் ப்ரோ. டோஜி கேண்டில் கீழே. தெரியுதுங்களா? இப்போ ட்ரெண்ட் வாங்க. பிஓஎஸ் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட் தான். ஸ்ட்ரக்சர் மாறல. அப்போ ஹைன்றது இங்கே தானே இருக்கு. ஆமா ப்ரோ. அந்த ஹைக்கு உண்டான எக்ஸ்ட்ரீம் சப்ளை இங்கே தான் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் சப்ளை ஃபெயிலியர் ஆகிறதான் பார்க்கணும். நீங்கள் இது போய் அடிச்சுட்டு வந்துட்டு இதை சோச்சா எடுக்கக்கூடாது. இது நம்ம சோச்சா எடுக்கலாம், பட் ஃப்ளிப்புக்கு நீங்கள் இதே தான் எடுக்கணும். அப்படியே கிளாஸ் அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு வாங்க, சிம்பிள். அப்போது இது வந்து ஃப்ளிப்பு. அப்போ 2 இது இருக்குது, ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வரல, ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதையும் ஒன்ஸ் பார்த்துருங்க. இங்கேருந்து பிஓஎஸாக வந்து ரொம்ப கன்சால்டேட் பண்ணி ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குது. அப்போது ஒரு 15 மினிட்ஸ் வந்துடுங்க. 15 மினிட்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்றத இப்போ பாருங்கள். 15 மினிட்ஸில் அங்கே ஒரு 50% கேண்டில் இருக்கு ப்ரோ. ஓகே. அந்த டோஜி பக்கத்தில் அதான் ப்ரோ. ஆனால் அது எஃப்இஜி இருக்கு எஃப்இஜி. பட் இதில் ஒரு விஷயம் இருக்குது ப்ரோ. இந்த கேண்டலுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, கண்டுபிடிங்க. அப்போது 5 மினிட்டுக்கு போவோம். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, பட் இந்த இடத்துல இப்படி மேனிபுலேட் பண்ணிட்டு வந்திருக்கு, ஓகேங்களா? இப்படி அடிச்சுட்டு தான் இப்படி வேகமாக போயிருக்கான், ஓகேங்களா? அதனால எக்ஸ்பேன்ஷன் மூவும் கிடையாதுல்ல ப்ரோ அந்த இடத்துல. என்ன ப்ரோ? அடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் கண்டானதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் மூவும் இல்லை இங்கே. ஆமாம், எக்ஸ்பேன்ஷன் மூவில் ஸ்லோவாக தான் போயிருக்கு. பட் இதில் அக்குமுலேஷன் கிடையாது. இது அக்குமுலேட்டாக இருந்திருந்தாலே எக்ஸ்பென்ஷன் கிடச்சிருக்கும். இது அக்குமுலேட்டிவும் கிடையாது, இது நார்மலான ஒரு இதுதான். அப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே டிமாண்ட் இது மட்டும்தான். இதுக்கு வந்துடணும். இப்போது இதுக்கு வந்துட்டு டைரெக்டாக பை போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரே ஒரு டிமாண்ட் இது மட்டும்தான். நம்மளோட க்ரைட்டீரியாவுக்கு வருதான்னு பார்க்கணும். நம்மளோட க்ரைட்டீரியா கொஞ்சம் ஒரு 70% உள்ளதான் இருக்குது டிஸ்கவுண்ட்டுக்குள்ளே. அப்போ நமக்கு இது டவுட்டாக இருந்துச்சுனாலே ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் எல்லாருமே, ஓகேங்களா? அப்போது இப்போ இந்த டிமாண்ட் வந்து பார்க்குறோம். இந்த இடத்துல ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துருச்சு. ஓகே, மறுபடியும் போய் பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு மிஸ் ஆயிரும். இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம்னா மிஸ் ஆகிடும், போயிட்டே இருந்துடும் மார்க்கெட் மேலே. ஓகே, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் எதுக்காக நம்ம வரணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு போகணும், அதாவது மேலே இருக்கக்கூடிய சப்ளை போகணும். ரீசன், நமக்கு இப்போ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்லில் இருக்குது. அதனால் இந்த சப்ளைக்காக மார்க்கெட் வந்து மேலே போகிறோம். அப்போது லோஸ் எல்லாம் வந்து ஹண்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் டெய்லிக்கு நம்ம வந்துட்டோம். டெய்லியில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இது வந்து ஒரு சோச், ரைட்டா? ஒரு சோச் பண்ணியிருக்கு, பிஓஎஸ் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு சோச் பண்ணியிருக்கு, அப்புறம் இது ஒரு பிஓஎஸாக இருக்குது, ரைட்டா? அப்போ இது நமக்கு சோச்சா. ஸோ இந்த சோச் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஓஎஸ். ஸோ இந்த சோச்சில் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, ஃபுல்லாக வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோவை மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. நம்மளோட பிளான் என்னென்னா, டிமாண்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே போகணும். ஆனால் மார்க்கெட் வந்து இதை எடுத்துகிட்டு நேராக மேலே போயிட்டான். அப்போ இது நமக்கு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது, இது சோச்சா இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் இதை ஃபுல்லாக ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த லோக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான், ஓகேங்களா? சரி, லோக்கு வரானோ இல்லையோ நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடை வந்து நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து மேலே போகிறான், ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறான். அப்போது நம்ம 4 ஹவரில் கவுண்டர் சைடு நம்ம போவோம். கவுண்டர் சைடில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு பிஓஎஸ் மேலே ஒரு சோச் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிஓஎஸ் மேலே இங்கே ஒரு சோச் நடந்திருக்கு. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ணியிருக்கு, நம்ம பேசியிருந்தோம். ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான், ரைட்டா? அதை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இங்கே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு சப்ளை மிட்டிகேஷன். இந்த சப்ளை என்ன சப்ளை அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சப்ளையில் நமக்கு 50% வந்து ரீச் ஆக சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் மார்க்கெட் 50% ரீச் ஆக சான்சஸ் வந்து இருக்குது.
ஸோ மேலே இங்கே வர்றதுக்கான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். அப்போ மார்க்கெட் எகைன் மேலே வரணும் அப்படின்னா கீழே இருந்து மேலே வரணும். ட்ரெண்டும் பையில் இருக்குது, பட் ஓவரால் ட்ரெண்டு செல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளைலேருந்து செல் வர சான்ஸ் இருக்குது. அப்படி இந்த சப்ளைவே பிரேக் ஆகி மேலே போனாலும் நம்ம ஒரு பை ஆர்டர் எடுத்துருக்கணும். இதுதான் நம்மளோட பிளான். ஓகேங்களா? இப்போது பை ஆர்டர் வந்து பார்க்க போகிறோம். இந்த பை ஆர்டரோட டார்கெட் இந்த 50%க்கு மார்க்கெட் போக சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்கே வரைக்கும் டிபி ஃபிக்ஸ் பண்ணலாம், பட் என்னோட ஒப்பீனியன் இந்த ஹைலே ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். சரி, இப்போது 4 ஹவர் வந்து போகிறேன். 4 ஹவரில் இங்கே லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். அதுலேருந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இந்த இடத்துல நமக்கு ஒரு பிஓஎஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இது என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட். ஓகேங்களா? அப்போது இங்கே கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். இது பிஓஎஸ். சரி, இப்போது இந்த பிஓஎஸ்க்கு மார்க்கெட் மேலே வந்து போகணும். ஓகேங்களா? பிஓஎஸ் பண்ணிவிட்டு டிமாண்டுக்கு வரணும், அப்புறம் மேலே போகணும். அதுக்கு முன்னாடி இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணதை போய் பார்ப்போம். 15 மினிட்ஸ் போகிறேன். 15 மினிட்ஸில் ரீஃபைன்மெண்ட் என்ன பண்ணுறேன், 5 மினிட்டுக்கு போகிறேன். இப்போ 5 மினிட்டில் நமக்கு கீழே ஹண்ட்டு, மேலே சோச்சு, அடுத்தது பிஓஎஸ். இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணி மார்க்கெட் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறான். அப்போது இது வந்து நமக்கு ஒரு நீங்கள் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஓஎஸ்னு கூட எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இது ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து இதை நான் வந்து மார்க் பண்ணுவேன். இதை பிஓஎஸாக தான் வந்து மார்க் பண்ணுவேன். அப்போது இந்த இடத்துல இது பிஓஎஸ், இது ஜஸ்ட்டு கன்சால்டேஷன். இது எப்பயுமே ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்போ இது பிஓஎஸ் அப்படின்றப்போ நமக்கு லோ எங்கே இருக்குது, இது லோ, ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஹை. ஓகேங்களா? அப்போது இது என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேலி பேஸு ரேலி இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போது இந்த லோ எடுத்தால் சோச்சு, ஹை எடுத்தால் நமக்கு பிஓஎஸ். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஹை எடுக்கிறான். எங்கேருந்து நமக்கு இந்த ஹையை போய் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இங்கே இருக்கக்கூடிய இதுதான் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்கிறோம். நம்ம இங்கே பை பண்ணோமான்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணலை. ஓகேங்களா? நம்ம வேறு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை பார்க்கலாம். இங்கேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்ட்டு. இது கண்ட்ரோல். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இந்த இடத்துல சம்திங் இங்கே கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கான். இதுவே ஒரு நார்மல் மூமெண்ட் தான், இதுவும் ஒரு நார்மல் மூமெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ஏஎம்டியும் நடக்கலை இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இந்த லோவும் ஹண்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்த லோ ஹண்ட் ஆக சான்சஸ் இருக்குது, அந்த பாயிண்ட் எடுத்துங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டர் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் ஏதோ இடத்துல வந்து நமக்கு ஆர்டர் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆர்டர் வந்து இருக்குது, பட் இது நமக்கு மேனிபுலேட் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. சரி, இப்போது இது வந்து டிமாண்டை கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்படியே எகெயின் 4 ஹவர் போவோம். 4 ஹவர் போயிட்டு இங்கே பார்க்கலாம். இப்போது 4 ஹவரில் இது பிஓஎஸ் அப்படின்றப்போ இது ஹண்ட்டாக சான்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இந்த லோ இப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டிமாண்டை நான் எடுக்க போகிறேன். இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கிறேன். ரைட், அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதை எடுக்கிறேன். 2 டிமாண்ட் எடுக்கிறேன். இப்போ ரெண்டுமே நான் வேலிடேஷன் பண்ண போகிறேன். இப்போது இது ஹண்ட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்ஸ் போயிட்டு நம்ம லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். ஸோ 15 மினிட்ஸ் போகிறேன். 15 மினிட்ஸில் இது ஹண்ட்டாக சான்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? நேராக வந்து இந்த லோவை எடுத்துருவான். இந்த லோவை எடுக்கிறான் அப்படின்றப்போ நேராக இந்த லோவையும் எடுப்பான். அப்போ மார்க்கெட் இதை தாண்டி கீழே வரணும்னா இந்த டிமாண்டுக்கு, இந்த ஜோனுக்கு வரணும். ரைட்டா? 4 ஹவர்னுடைய ஜோன். அப்போது இங்கே பிளாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஓகேங்களா? ப்ரைஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் சூப்பராக இருக்குது. ஓகே, இது கிடையாது, இது ரைட். இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இந்த இடத்துல. என்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஹண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஹண்ட் பண்ணி இந்த இடத்துல இதை எடுத்திருக்கான்.
அப்போது ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு 5 மினிட் ஒரு 1 மினிட்ல பார்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸை அப்படி அடிச்சுட்டு நேராக இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக் சூப்பராக இருக்கும். அது 15 மினிட்ஸில் பிளாக்காக நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போது இதில் வேலிடான ஒரு டிமாண்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இங்கே போட்டிருக்கக்கூடிய இந்த டிமாண்ட். ஓகேங்களா? சரி, அப்போது இந்த டிமாண்ட் பார்க்க சூப்பராக இருக்கே, இப்போ இந்த 4 ஹவரில் பார்க்க சூப்பராக இருக்கே, இது ஏன் ப்ரோ ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம இப்படி தான் வந்து சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு க்ரைட்டீரியாவே இல்லாத இடத்துல திடீர்னு பை போயிட்டுருப்பான். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்சால் லைவ் மார்க்கெட்டில் இது நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வீடியோ நான் போடுறேன். நிறைய வீடியோக்கு சொல்லியிருக்கேன், பட் என்னால் போட முடியல. இந்த வீடியோக்கு முடிஞ்சால் நான் போடுறேன். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்து நான் காட்டுறேன். ரைட்டா? அப்போது இதில் எடுக்கிற என்ட்ரி 4 ஹவர், 15 மினிட்ஸ், 5 மினிட்டில் போய் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். நம்மளோட டிபி எங்கே போடுறோம்? ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைக்கு டிபியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரைட்டா? மறுபடியும் வரேன். வீக்லியில் சப்ளைக்கு மார்க்கெட் போகிறான். டெய்லியில் நம்ம பை வந்து ட்ரை பண்ணுறோம். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை போகும். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வரல. அப்போது மார்க்கெட் டிமாண்டுக்கு வரலாம் ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? அப்போது இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக செல் பண்ணலாம். பட் இந்த சப்ளையோட கேரக்டர் நமக்கு தெரியணும். அப்போ இந்த சப்ளையில் 50% போக சான்ஸ் இருக்குது. அப்போ எகெயின் பைக்கு ட்ரை பண்ணுவான். ஒரு கவுண்டரில் ஒரு இன்ட்ராடே மாதிரி பைக்கு ட்ரை பண்ணுவோம். அதனால நம்ம 4 ஹவருக்கு பை போகிறோம். அதில் போயிட்டு நம்ம வேலிடேஷன் பண்ணி பார்த்தா கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்குது. இதே டிமாண்ட் கீழே இருந்திருந்தால் நல்ல வேலிடாக இருக்கும். பட் இது வந்து கீழே இருக்கிறது தான் வேலிட். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். பை வந்து பண்ண போகிறோம். மினிமம் 1:50 அடிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல 1:50 அடிக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹை வரைக்கும் பிளான் பண்ணுறோம். மார்க்கெட் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து செல் பிளான் பண்ணலாம். செல் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தடுத்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம நினச்சது நடக்கலைன்னா நடந்ததை வச்சு அடுத்த பிளானை போட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோதான் மேட்டர். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் என்னோடய கண்டென்ட் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கலாம், ரொம்ப மந்த்தாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ கண்டென்ட் வந்து எப்படி இருக்குது, என்னோட டீச்சிங் பண்ணுற இது, அப்புறமா என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஃபீட்பேக்காக கமெண்டில் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி. ஓகேங்களா? அப்புறம் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ ஆஃப்லைன் கிளாஸுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான கிளாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பார்த்து சேஃபாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ப்ளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, see you, bye.